எவ்வளோ மாங்காய் பாருங்கள். அக்கா வீட்டு மரத்து மாங்காயெல்லாம் நாங்கள் பறிச்சிட்டோம். நாங்கள் வர்றதுக்காக தான் அக்கா இத்தனை நாள் பறிக்காமல் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஆளை கூப்பிட்டு வந்து பறிச்சாச்சு. ஆனால் நிறைய மாங்காய் இருக்குது, இன்னும் பறிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அக்கா நினச்சிக்கிட்டு இருந்தாங்க நிறைய மாங்காய் இருந்துச்சு, எல்லாமே பிள்ளைங்க வர்றதுக்குள்ளேயும் கொட்டிடுச்சே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ பறித்தா கொஞ்சம் தான் கிடைக்கும் போல இருக்குன்னு நினச்சாங்க அக்கா. ஆனால் இப்போ இன்றைக்கி ஆளை கூப்பிட்டு பறித்து பார்த்தா நிறைய மாங்காய்ங்க. ஒரு 6-7 சாக்குக்கு அளவுக்கு மாங்காய் பறித்தோம். அக்காவுக்கு இப்போ தான் சந்தோஷமாச்சு. எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்துடு, அதாவது அக்கா தங்கச்சி பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்து விட்றதுக்கு முடியாமல் ஆகிடுமோ அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா எங்களை வந்து லீவ் விட்டதுமே அக்கா வர சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து லேட்டாக தான் வந்தோம் ஊர்லேருந்து. மாங்காய் எல்லாம் நிறைய பழுத்து தான் வந்து கீழே விழுந்துக்கிட்டு இருந்துருக்கு. இப்பயும் வந்து பழுத்தது பச்சை ரெண்டுமே இருக்குது. அக்கா பழுத்ததெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு பச்சையெல்லாம் எங்களுக்கு அக்கா தங்கச்சிங்களுக்கு எல்லாருக்கும் ஊறுகாய் போட்டு தரேன்னு எல்லாத்தையும் எடுத்து வைங்கம்மா ஊறுகாய் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய மாங்காய் பாருங்கள், இந்த தண்ணி தொட்டிக்குள்ளேயே நிறையா கிடக்குது. இப்போ அக்காவும் அக்கா பொண்ணும் தான் மாங்காயெல்லாம் பிறக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து நாங்கள் என்ன சொன்னோம், யார் சாக்கில் போடுறது வந்து சீக்கிரம் நிறையுதுன்னு நாங்கள் ஒரு போட்டி வச்சு அக்கா அவங்க எல்லாம் பிறக்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ உடனே பெரிய அக்கா பொண்ணு பிறக்கிக்கிட்டு இருக்காங்கன்னா அக்கா போயிட்டு என் பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லா மாங்காயும் பிறக்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் நல்லா ஜாலியாக தான் நாங்கள் எல்லோரும் வந்துட்டு மாங்காய் பிறக்கி போட்டுக்கிட்டு இருந்தோம். இதுலேயும் ஒரு சந்தோஷம் இருந்தது. எப்பயுமே நம்ம கடையில் 10 ரூபா கொடுத்து 2 மாங்காய் வாங்கி சாப்பிடுவோம். அது வந்துட்டு சொந்த மரத்துலேருந்து நம்ம எடுக்கும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. மாங்காய் பறிக்கிறதும் சரி, அது பார்க்குறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு அக்கா பொண்ணுங்களும் எல்லாருமே சந்தோஷத்தோடு பிறக்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ மாங்காய் இருக்குதுன்னு. நிறைய மாங்காய். இதெல்லாம் நாங்கள் பிறக்கி போட்டதுக்கப்புறம் 1-2 இங்கே கிடக்குது, நிறையா இருக்குது. அடுத்த வீடியோவில் எவ்வளோ மாங்காய் நாங்கள் எடுத்தோன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம். போட்டு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஊறுகாய் போடணும் போயிட்டு அக்கா. நெக்ஸ்ட்டு ஊறுகாய் போடுற வீடியோவும் போடுறோங்க. ஊறுகாய் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அக்கா போடுற ஊறுகாய் 1 வருஷம் ஆனாலும் வீணாக போகாது, அதுக்கு தாங்க.